ஒரு சின்ன பையனை கார் மோதுற மாதிரி வந்துச்சு அத்தை. அவனை நான் காப்பாத்த போகும்போது இந்த பை கீழே விழுந்து காய்கறி எல்லாம் சதறி கார் மேலே ஏறி வாங்கினதெல்லாம் வீணா போச்சு அத்தை. பணம் என்ன ரோட்ல கொட்டி இருக்குன்னு நினைச்சியா? சந்தியா, அனிதா, உங்க 3 பேர் கூடயும் கொஞ்சம் நான் பேசலாமா? அனிதா, பரவாயில்ல, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அனிதா என்ன? இப்ப நீங்க சந்தியாவை திட்டினதை நான் கேட்டேன். அது எப்படிம்மா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க? எது கரெக்ட், எது உண்மை? இவ போய் சொல்றாளா உண்மையை சொல்றாளா எதுவுமே தெரியாம உங்க மனசுக்கு தோன்றதெல்லாம் பேசுறீங்களே, இது என்னம்மா நியாயம்? நானும் அந்த மார்க்கெட்ல தான் இருந்தேன். சந்தியா சொல்றது முழு உண்மை. இவ காய்கறி வாங்கிட்டு வரும்போது ஒரு பையனை கார் மோத வந்தப்ப இவ ஓடி போய் காப்பாத்துனா. அப்பதான் காய்கறி எல்லாம் கீழ் விழுந்து வீணா போச்சு. ஒரு உயிரை காப்பாத்துறத விட வெறும் 150 ரூபா பணம் தான் உங்களுக்கு பெருசா தெரியுதா? இவன் நினைச்சிருந்தா இன்னொரு 150 ரூபா கொடுத்து அதே காய்கறிகளை திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கலாம். உண்மையை சொல்லணும்னு நினைச்சு வந்து சொன்னா அவளை நீங்க இப்படி அவமானப்படுத்துறீங்க. அனிதா வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இரு அனிதா. நீ அமைதியா இரு சந்தியா. நீ உனக்காக பேச மாட்ட, மத்தவங்களே பேச விட மாட்ட. அனிதா, ஏமா அவளை இவ்ளோ டார்ச்சர் பண்றீங்க? அனிதா வேண்டாம். இவ எவ்வளவு நல்ல பொண்ணு, எவ்வளவு நல்லா படிக்கிற பொண்ணு தெரியுமா? யுனிவர்சிட்டில 3rd ரேங்க் எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா சந்தியா அவளோட தகுதியை குறைச்சுக்கிட்டு இந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கா. உங்க மருமக படிச்சிருந்தா நீங்க சந்தோஷப்படதானே செய்யணும். அதுக்காக ஏன் வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு புரியலையே. உங்க மகன் படிக்கலன்னா அது அவரோட பிரச்சனை. அதுக்கு சந்தியா என்ன பண்ணுவா? நியாயப்படி பார்த்தா படிச்ச என்ன, படிக்காத இவருக்கு கட்டி வச்சு ஏமாத்திட்டீங்களேன்னு சந்தியா தான் கோவப்படணும், பிரச்சனை பண்ணணும். ஆனா அவளே அமைதியா விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கா. நீங்க தான் ரொம்ப பண்றீங்க. அனிதா, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட விட்டு. பாத்தீங்களாமா, இப்ப கூட யாரோ 3வது மனுஷி வீட்டுக்குள்ள வந்து தான் மாமியாரை எடுத்தெறிஞ்சு பேசுறாளேன்னு உங்களுக்காக ஏன் மேல கோவப்படுறா. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் சந்தியாவோட கோணத்துல இருந்து இந்த பிரச்சனையை யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இவ்ளோ படிச்சிருந்தோம் ஒரு ஸ்வீட் கடை வச்சிருக்கவர கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போயிடுச்சேன்னு சந்தியா மனசு வருத்தப்படும்னு நீங்க நினைச்சு பாத்திருக்கீங்களா? Will you please stop it? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. இருங்க, என்னங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க அம்மாவை அசிங்கப்படுத்துறீங்களா? அப்போ உங்க பொண்டாட்டி அவமானப்பட்டா பரவாயில்லையா? அனிதா, நீ பேசுனது எல்லாம் போதும். உன்னை யார் இங்க வர சொன்னது? நீ கிளம்பு முதல்ல. நான் சொல்றது கேளு சந்தியா. உன்னை எப்படி அவமானப்படுத்தாங்க? நான் பாத்துக்கிறேன், நீ போ. இல்லடி போ, நான் பாத்துக்கிறேன். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அவ இங்க வருவா, இப்படி எல்லாம் பேசுவான்னு சத்தியமா எனக்கு தெரியாது அத்தை. நம்பிட்டேன் அத்தை. சத்தியமா அவ எப்படி இங்க வந்தான்னு எனக்கு எதுவுமே தெரியாது அத்தை. போதும், நிறுத்து. உன் பொண்டாட்டி செஞ்ச வேலையில உனக்கு திருப்தி அட சரவணா? அத்தை, எவ்வளவு ஒருத்திய கூட்டிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்திருக்கா. என்னோட மூஞ்சில காரி துப்பாதது மட்டும்தான் பாக்கி. இன்னும் என்னென்ன பார்க்க போறேன்னு எனக்கு தெரியல. உனக்கு நான் கொடுத்திருக்கிற இந்த 3 மாசத்துல இனிமே உன்னை நான் எந்த கேள்வியும் கேட்கவே மாட்டேன். ஐயோ அத்தை, அத்தை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. அவ எப்படி இங்க வந்தான்னு சத்தியமா எனக்கு தெரியாது அத்தை. அத்தை
ஏங்க நான் எதுவும் பண்ணலங்க. எ- ஏங்க என்னங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பூந்திக்கு மாவு பேசிஞ்சிட்டு இருக்கேனே. ஆ, பார்த்து பேசி, தண்ணி அதிகமா போகுது. சரிண்ணே. டேய், என்னடா கல்லால வெறுசா இருக்கு, வியாபாரம் இன்னும் நடக்கலையா? 4 பேர் வந்தாங்கண்ணே. என்னமோ நிறைய வாங்கணும்னு கேட்டு ரெடி பண்ணி தந்தா அவங்க கிட்ட பணம் இல்ல. செல்போன்ல பணம் அனுப்புறோம், அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டாங்க. அதுதான் நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே. கடைசியில பிசினஸ் பண்றீங்க, இத கூட வச்சுக்க மாட்டீங்களான்னு அப்படின்னு கேட்டு கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி இப்பெல்லாம் நிறைய பேர் வராங்கண்ணே. நீ பேங்க்குக்கு போய் அதை கேட்டு வாங்குனே. சரி சரி, பார்க்கலாம். நியாயப்படி பார்த்தா படிச்ச என்ன, படிக்காத இவருக்கு கட்டி வச்சு ஏமாத்திட்டீங்களேன்னு சந்தியா தான் கோவப்படணும், பிரச்சனை பண்ணணும். சந்தியா அவளோட தகுதியை குறைச்சுக்கிட்டு இந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கா. வாங்க நீ. சாரிங்க, அவ பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ மார்க்கெட்டுக்கு எப்படி வந்தா, நான் அந்த பையனை காப்பாத்தினதை எங்கிருந்து பார்த்தா, வீட்டுக்கு எப்படி வந்தா, இது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. அதான் அப்பவே சொன்னீங்களே, நான் உங்களை நம்புற விடுங்க. நம்புறதுக்காக இல்லைங்க, ஃப்ரெண்டுங்கிற உரிமையில அவ இன்னைக்கு கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டா. அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உங்களை பத்தி கூட ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டா. அப்படிலாம் இல்லைங்க, உங்க ஃப்ரெண்டு பேசினது சரிதான். நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, நான் படிக்கல. இதில் நியாயமா கோபம் வர வேண்டியது உங்களுக்கு தான். ஏங்க இப்படி படிச்சவங்களுக்கு படிக்காத ஒருத்தரை கட்டி வச்சிட்டாங்களேன்னு கோவப்பட்டிருக்கணும். நீங்க அமைதியா இருக்கீங்க, ஆனா எங்க அம்மா தான் கோவப்படுறாங்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவதான் தெரியாம என்னென்னமோ பேசிட்டா. அதுக்கு சாரி கேட்க தான் நானே இங்க வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. ஒரு வகையில் உங்கள் ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு போனது சரிதான். இது வரைக்கும் உங்கள் சைடில் இருக்கிற நியாயத்தை கட் அண்ட் ரைட்டாக சொல்லி எல்லார் மத்தியிலையும் பேச எங்கள் வீட்டில் தான் ஒரு ஆள் இல்லாமல் இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்தால் இன்றைக்கி அவங்க பேசியிருக்காங்க. பேசின விதத்தில் கடுமை இருக்கலாம், பேசின விஷயத்தில் ஒன்றும் தப்பு இல்லைங்க. உங்கள் மனசில் வலி, வேதனை, பயம், ஏமாற்றம் எல்லாமே இருக்கிறது சகஜம் தானே. ப்ளீஸ் இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பேசாதீங்க. எங்க அண்ணன் சொன்ன பொய்ய நம்பி நானும் நீங்க படிச்சவர்னு தான் நினைச்சேன். அப்படி இல்லைன்னு தெரிஞ்சப்ப எனக்கு கூட அந்த ஏமாற்றம் இருக்கதான் செஞ்சது. நான் பொய் சொல்ல விரும்பல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பத்தியும் உங்க கேரக்டரை பத்தியும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களை பத்தின என்னோட அபிப்பிராயத்தை நான் அடியோட மாத்திக்கிட்டேன். வெறும் புத்தக படிப்பை மட்டும் வச்சு ஒருத்தரை வேல்யூ பண்ண முடியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் ஏதோ உங்களுக்கு குறைவா நினைச்சு விட்டு கொடுத்து ஏத்துக்கிட்டதா நீங்க எதுவும் நினைச்சிடாதீங்க. அப்படி எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ தான் எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு திரும்பவும் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அம்மா மறுபடியும் பழைய மாதிரி மாறிடுவாங்களோ தான் கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த பயம் எனக்கும் இருக்குங்க. எனக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அவ பாட்டுக்கு வந்து சத்தம் போட்டுட்டு கிளம்பி போயிட்டான். ஆனா பிரச்சனை இங்க நமக்கு தானே. இனிமே அத்தை கிட்ட என்னால நல்ல பேரே வாங்க முடியாதுங்க. அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க. நீங்கள் இதே நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களை பற்றி அம்மா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்னை எங்கள் அம்மாவோட சேர்த்து வச்ச உங்களை விட்டுற மாட்டேங்க. இல்ல இல்ல வேண்டாம், எதுவா இருந்தாலும் அத நானே பாத்துக்கிறேன். எனக்காக நீங்க எது பண்ணாலுமே அது அத்தையை இன்னும் கோவப்படுத்தும். அது கசப்பை இன்னும் அதிகமாக்கும். இன்னொரு வாட்டி உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும்
ஒரு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாது. அதுல நீங்க கவனமா இருக்கீங்களோ இல்லையோ, நான் ரொம்ப கவனமா இருக்கேன். ஏன் சொல்றேன்னா, என்கிட்ட ஏதோ ஒரு மன வருத்தம் இருந்தாலுமே அது ஒரு 4 வாட்டி திட்டினாலே சரியா போயிடும். ஆனா உங்க மேல அவங்களுக்கு ஒரு வருத்தம்னா அது ஒரு பெரிய காயமா, வெறுப்பா அவங்க மனசுலயே தங்கிடும். அவங்களும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீங்களும் ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க. அதனால நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நான் இப்ப இங்க வந்ததே இந்த பிரச்சனையை நீங்க மனசுல ஆசை போட்டுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு வேலையில கவனம் இல்லாம இருந்துட போறீங்கன்னு சொல்லிட்டு போகதான். சரி, பார்த்து பத்திரமா இருங்க, நான் கிளம்புறேன். சக்கரை, உங்க அண்ணனை ஒழுங்கா பாத்துக்கோ. சரிங்க நீ. மா, முதல்ல சிக்கு கோலம் போட கத்துக்காதீங்க, அது கஷ்டமா இருக்கும். சின்ன சின்னதா பூக்கோலம் போட கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அது ஈஸி ஆயிடும். சரி, இப்ப பாருங்க. சரி, இதுக்கப்புறம் நீங்க போடுங்க. எனக்கு தான் தெரியாதே. தெரிஞ்சுக்க தானம்மா போடுறீங்க. பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? சூப்பர்மா, அவ்வளவுதான். இதே மாதிரி கத்துக்கிட்டா ஒரே மாசத்துல நிறைய கோலம் போடலாம். ஆமா, மொத்தம் எத்தனை கோலம் இருக்கு? அதுக்கெல்லாம் கணக்கு விளக்கே கிடையாது. 10 புள்ளி வச்சு புதுசா ஒரு கோலம் வரைஞ்சா அது ஒரு கோலம், அவ்வளவுதான். நான் ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் போட்டுட்டா? ஆ, என்னங்க காலையில கோலம் பிராக்டிஸா? ஆமாங்க ஐயா, சந்தியாமா ரொம்ப ஃபாஸ்டா கத்துக்கறாங்க. இருங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன? ஹலோ அண்ணி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சந்தியா. நீ என்ன பண்ற? கோலம் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ணி. அப்படியா? வெரி குட் சந்தியா. ஏதோ ஒரு வகையில அந்த ஃபேமிலி கூட மிங்கல் ஆனா சரிதான். இப்போ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு ஸ்மூத்தா போக ஆரம்பிச்சிருச்சா? அப்படின்னு சொல்ல முடியாது அண்ணி, அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. அங்க ஏதாவது விசேஷம் இருக்கா அண்ணி? ஒரு விசேஷமும் இல்ல. ஒரு நிமிஷம் இரு, உங்க அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை பேசு. அண்ணி, அவன்கிட்ட கொடுக்காதீங்க ப்ளீஸ். நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன், எனக்கு பிடிக்கல அண்ணி. சந்தியா, தயவு செஞ்சு என் கூட பேசுமா. எவ்வளவு கேவலமா வேணும்னாலும் திட்டிக்க, நான் தலை குனிஞ்சு ஏத்துக்கிறேன். என்ன நான் செஞ்ச தப்பு அப்படி. ஆனா பேசாம மட்டும் இருந்துடாத சந்தியா. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க. ஹலோ மச்சான், நான் சரவணன் பேசுறேன். மாப்பிள்ள, என் தங்கச்சி என் கூட பேச மாட்டேங்கிற மாப்பிள்ள. ரொம்ப அவமானமா இருக்கு மாப்பிள்ள. அது ஒண்ணும் இல்ல மச்சான், படிச்ச உங்க தங்கச்சிக்கு படிக்காத என்ன கட்டி வச்சிட்டீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. படிக்காதவனுக்கு கட்டி வச்சு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கன்னு உங்க மேல கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் போன் கொடுங்க. ஏங்க? ஹலோ, இப்ப என்ன வேணும் உனக்கு? உன் மன்னிப்பு தாமா. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நீ என் கூட பேசாம அவாய்ட் பண்றத என்னால தாங்க முடியல. ஏற்கனவே தப்பு பண்ணிட்டேங்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்க. நீ பக்கத்துல இருந்தா நான் காலில் விழுந்திருப்பேன். ரொம்ப சுயநலத்தோட இருந்துட்டேன். என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. நான் உனக்கு செஞ்சது அப்பா அம்மாவோட ஆத்மா மன்னிக்கவே மன்னிக்காது.
சரி விடு, நான் மன்னிச்சிட்டேன். ஆனா இனிமே எதுக்காகவும் யார்கிட்டயும் போய் சொல்ற வேலையை வச்சுக்காத. கண்டிப்பா சந்தியா, இப்படி ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் நான் போய் சொன்னா என்னை விட அசிங்க பிடிச்சவன் இருக்கவே முடியாது. நிச்சயமா இனிமே நான் எதுக்குமே போய் சொல்ல மாட்டேன். வானே, இத வரேன். அண்ணே. என்னடா சிரிக்கிற? சும்மா தானே. சரி, உன் ஷர்ட் நல்லா இருக்கே, மெட்டீரியல் கூட நல்லா இருக்கு. கண்டிப்பா உன் கடையில எடுத்துருக்க மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன பேக்ல? சொல்றா, பேக்ல என்ன? என் காலேஜ் பேக்னே. இதுல என்ன இருக்கும்? புக்ஸ், நோட்ஸ், அவ்வளவுதானே. தெரியாத மாதிரியே கேக்குறீன்னு. இல்லையே, நான் வரும்போது நீ லேப்டாப் வச்சு பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்ததும் டக்குன்னு பேக்ல எடுத்து ஒளிச்சு வச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. சேச்சே, யாருன்னே சொன்னா? என்கிட்ட எதுன்னு லேப்டாப்பு நானும் ரொம்ப நாளா வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். நான் படிச்சிட்டு இருந்தேனே, நோட் எடுத்து இப்படி வச்சு படிச்சிட்டு இருந்தேனா, அட நீ லேப்டாப்னு நினைச்சிருப்ப. என்னண்ணே பாக்குறத பார்த்தா என்ன சந்தேகமா பாக்குற மாதிரி இருக்கு? ஏண்டா டேய், நான் ஏன்டா உன்னை சந்தேகப்பட போறேன்? சரி, அந்த பைய கூட பாப்போம். எதுக்கு? நீ குர்ரா. அண்ணா இருண்ணே, இரு, நான் எடுத்துறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்றா, நானே எடுத்துக்கிறேன். அண்ணா இருண்ணே. அண்ணா வேணாண்ணே. என்னடா புக்கா இவ்வளவு வெயிட்டா இருக்கு? என்கிட்ட எதுனா லேப்டாப்லாம் என்னையே சந்தேகப்படியான்னு வேற கேக்குறல்ல? ஏண்டா, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாது. உனக்கு முன்னாடி பிறந்தவன்டா நானு. பார்த்தா புதுசு மாதிரி இருக்கு. எப்படியும் ஒரு 40,000 இருக்காது. டேய், உனக்கு எதுடா அந்த லேப்டாப்பு? இதை வாங்குறதுக்கு உனக்கு காசு எது? இன்னும் காலேஜ் தானே படிச்சிட்டு இருக்க. தினமும் பஸ் காசுக்கே வீட்டுல தான் வாங்கிட்டு இருக்க. இவ்வளவு காசு எது உனக்கு? உனக்கெல்லாம் கேட்கறவங்க கேட்டாதான் பதில் சொல்லுவ. வா நீ முதல்ல எந்திரா. டேய் அண்ணா, டேய், அண்ணா வாடா. வா. அண்ணா 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 அண்ணா, இது எப்பறா வந்துச்சு உனக்கு? வெளியில அம்மா இருப்பாங்க. வேணாண்ணா ப்ளீஸ். வா. அண்ணா 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 வாடா. அண்ணா வேணாண்ணா, சொல்றத கேளு. அண்ணா அண்ணா ப்ளீஸ். வாடா. அண்ணா வேணாண்ணா, வாங்குறேன். வேணாண்ணா, இரு. சொல்றத கேளுண்ணே. வா. அண்ணா ப்ளீஸ். டேய், இரு. அண்ணா வேணாண்ணா. எப்பறா வந்துச்சு அண்ணா, உனக்கு? ஏதாவது பிரச்சனை செந்தில், ஆயிட போகுதுண்ணே, சொல்றத என்னடா? கேளு. வேணாண்ணா. நீ யாரு? என்னப்பா ஆச்சு? என்னடா? டேய், என்னடா சண்டை உங்களுக்குள்ள? பா, இவன் கூட என்னப்பா சண்டை? இந்த லேப்டாப் இவன் பைப்ல எப்படி வந்துச்சு? இது எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க. பதில் சொல்றா. எப்படி அது வந்துச்சு? சொல்றா, சொல்லு. இது என்ன 5 ரூபா 10 ரூபா பொருள் நினைச்சியா? இது 40,000 ரூபாய் வரும். அவ்வளவு காசு எது உனக்கு? டேய், அண்ணா, சொல்றா. இப்ப எதுக்கு நீ அவனை அடிக்கிற? படிக்கிற பசங்க பையில கெட்ட பொருள் இருந்தா நீ அடிக்கிறதெல்லாம் நியாயம் இருக்கு. இது கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கு உண்டானது தானே? அண்ணா, என் பயமே அதானே.
இவன் காசு கொடுத்து வாங்கினானா இல்ல வேற வழியில கிடைச்சதா? இவன் சாவாசம் தப்பா இருக்குன்னு தெரியல. ஏய் என்னப்பா சொல்ற? ஏய் ஆதி, எப்படி இது வந்துச்சு? சொல்லி தொலைடா. இவன் என்னென்னவோ சொல்றான். அப்பா நீங்க இருங்க, நான் கேட்கிறேன். ஆதி, இங்க யாரும் உன்னை எதுவும் சொல்ல போறது இல்ல. நான் பாத்துக்கிறேன். இதுவா இருந்தாலும் இங்க வெளிப்படையா சொல்லு. இத வாங்க எவ்வளவு காசாச்சு? எப்படி இதை வாங்கின? தயங்காம சொல்லு. அது வந்து இந்த லேப்டாப்பை சந்தியானி தான் வாங்கி கொடுத்தாங்க.